afternoon, everyone. So we have the next candidate here, Mr. Paneer Das. He's from VCK, a known party because the previous MLA from this area was from the same party, but an unknown candidate, a fresh new face for the same party which is representing the area. So we'll try to get to know him better and we'll understand what his vision for Tirupur for 26 is. Welcome, sir. வணக்கம் சார். ஸோ உங்கள் பார்ட்டி பற்றி எங்களுக்கு தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் எம்எல்ஏ அந்த பார்ட்டியில் என்ன இருந்தார், மிஸ்டர் பாலாஜி இருந்தார். ஸோ பட் உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. நீங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான். நான் படித்தது நான் பார்த்ததில் சொல்கிறேன். நீங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான், பட் நாட் ஃப்ரம் திருப்போரூர், ஃப்ரம் பள்ளிக்கண்ணை. அதுவும் ஓஎம்ஆர் தான். ஸோ இட்ஸ் ஓகே, வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஸோ தட் பீப்புள் நோ வாட் இஸ் த இது. என்னுடைய நேம் வந்து பன்னீர் தாஸ். நான் வந்து ஒரு பில்டராக இருக்கேன், ஒரு அக்ரிகேட்டராக இருக்கேன். ஆல்ரெடி காசா கிராண்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு நான் அக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்னு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலராக இருந்திருக்கேன். சோழிநல்லூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்திருக்கேன். இப்போ தேர்ட் டைம் நான் திருப்பூரினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிருக்கேன். அட்வென்ட் சர்ச் அண்டு ஸ்கூல் இதனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா 23 ஸ்கூல் இருக்குது, ஒரு 380 சர்ச்சஸ் இருக்குது. பீகாரில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். திருப்பூரூருக்கு உங்கள் விஷன் என்ன? என்ன பண்ணணும், என்ன பண்ணலை, என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலி இருக்கிற 234 தொகுதியில் இது வந்து இந்த தொகுதி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தொகுதி இந்த தொகுதி தான். ஈசிஆர் மெயின். அதுலேயும் சுற்றுலா தலங்கள் இங்கே நிறைய இருக்குது. ஒன்று நல்ல பெரிய டெம்பிள் ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மகாலிபுரம். ஈசிஆர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டல்ஸ், ரிலாக்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இடம்தான். அதனால் நம்ம மெயினாக அங்கே செய்ய வேண்டியது, எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லாமே செங்கல்பட்டு தான் போகிறாங்க. அதனால் நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இதை திருப்பூரினுடைய மிடில் கொண்டு வரணும். அது என்னுடைய ஃபஸ்ட் எய்ம். அது ரெண்டாவது, திருச்சேரி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயினை வந்து திருப்பூர் மகாலிபுரம் திருப்பூர் வரைக்கும் அதை கொண்டுட்டு போகணும். அது என்னுடைய ரெண்டாவது இலக்கு எனக்கு. மூணாவது, இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த ஏரியாலாம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே ஐ நோ வெரி வெல். இந்த ஏரியா ஃபுல்லாக ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் நமக்கு மெயினாக இப்போது இந்த ஏரியா டெவலப் ஆக போகுது. 4 வழி பாதை வந்து நாவலூர்லேருந்து தாழம்பூர் வரைக்கும் போட போகிறாங்க மெயின். அதனால் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல டெவலப் ஆகிடுது. இந்த மெயின் ரோடு வந்து நமக்கு போதுமான பாதை அல்ல. அதனால் அந்த ரோடு வந்து 4 வழி பாதை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சிஎம்டிஏவில் அது இன்பில்ட் ஆகிப்போச்சு. அது ரெண்டாவது, தாழம்பூர் டு சிறுச்சேரி வந்து பைபாஸ் ஒன்று போட போகிறாங்க. அதுவும் நமக்கு சிஎம்டிஏனுடைய 2026க்கு அப்புறம் சிஎம்டிஏவில் வந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் ஒன் டைம் வந்து அந்த இதை மாற்றிக்கிட்டு பிளான் மாற்றுவாங்க. அடுத்த பிளானில் நமக்கு இது ரெண்டுமே வருது. மூணாவது, இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் மழை டைமில் வாட்டர் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகி போகுது. அதுதான் மெயின் இருக்கிறதுலே. நம்ம இவ்வளோ காசுங்களை கொடுத்து நம்ம லேண்டுங்களை வாங்கிட்டு இந்த மழை எவ்வளோ தான் நமக்கு சம்மர் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடுறோம். ஆனால் அந்த வின்டர் டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாகி போகுது. அதுவும் இந்த மழை டைமில் ஒரு 4 நாள் அங்கே சுற்றி தண்ணி நிட்டால் கூட நம்மளால் வெளியே போக முடியல. மெயின் ஏற்கனவே நாங்கள் பார்த்திங்கன்னா சோழிங்க இதில் போட்டாச்சு. நாராயணபுரத்துலேருந்து ஒரு பெரிய இது ஒன்று போட்டு எடுத்துன்னு போயிட்டு கடலில் சீலை கலக்கிறாங்க. அது ரெண்டாவது, பள்ளிக்கரண் இந்த பெரும்பாக்கம் ரோட்டில் இன்னொரு பெரிய கால்வாய் ஒன்று போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு கால்வாயை உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல எங்கேயுமே இந்த வாட்டர் ப்ராப்ளமே இல்லாமல் எல்லாமே போயிட்டு சீலை கலந்துரும். நமக்கு அது 3 தான் அந்த ஏரியாவில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வேலைகள் இருக்குது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன்.
தாடம்பூரில் ஆல்மோஸ்ட் 500 to 600 ஏக்கர்ஸில் பட்டா பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கூட வந்திருக்கு, பட் இன்னும் ஆர்டர் கைக்கு வரல. ஸோ அது உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா அந்த ப்ராப்ளம் பற்றி? நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற காசா கிராண்டோட 3 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. அங்கே கூட பட்டா வரலன்னு தான் பிரச்சனை இருக்குது. நம்ம மெம்பர்ஸே இருக்காங்க இங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து. அந்த இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஆஃப் லேண்ட் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பட்டா இருக்கா, பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம் ஏரிஸ்ட்டு இதை நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணி தான் ஒரு லேண்டை நம்ம முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயே கிராம நத்தம் இருக்குது, நத்தம் இருக்குது, புறம்போக்கு இருக்குது, மேய்க்கால் புறம்போக்கு, இந்த மாதிரி லேண்டில் வெரைட்டிஸ் ஆஃப் லேண்ட் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் உள்ள கெசட்டில் எல்லாமே மாறி போயிருக்கும். இந்த ஒரு சில பேர், எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் அவங்களுடைய பிஸ்னஸுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் லேண்டை யாராவது அண்டரில் ஆளை பிடிச்சி இவங்க பட்டாவை சேஞ்ச் பண்ணி லேண்டை சேல் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. பில்டருங்களுக்கு அது தெரியாமல் வாங்கிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட் வித்தவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி யாராவது இருப்பான், அவன் வந்து அந்த அண்டரில் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு அந்த மாதிரி போகிறதுனால தான் இந்த பட்டா அவங்கெல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இல்லை ப்ராப்பர் பட்டா லேண்டாக இருந்தால் நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஏ ரிஜிஸ்டர்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அந்த லேண்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஏ ரிஜிஸ்டர் எடுக்கணும், எஃப்எம் எடுக்கணும், அதனுடைய பட்டா சிட்டா அடங்கல் இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபால்ட்டே வராது. அது ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு நம்ம அதெல்லாம் செக் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு அது நல்ல கிளியராக இருக்கும். அப்படி அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முறை அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 days பிஃபோர் நம்ம ஒரு பேப்பர் ஆட் போடணும். பேப்பர் ஆட் போட்டு அப்ஜெக்ஷன் வருதா பார்க்கணும். அப்ஜெக்ஷன் வரலன்னா அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நாளைக்கு கோர்ட்டுக்கே அவங்க போனால் கூட அந்த கேஸ் நிற்காது. ஒரு ஃப்ளாட்டுக்கும் அந்த மாதிரி பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கு, எல்லா டைப் அப்ரூவலும் இருக்கு. அப்பவும் பட்டா பிளாக் பண்ணிருக்காங்க. நாங்க வாங்கும்போது பட்டா இருந்தது, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிருக்காங்க. I'm addressing the victim machine. விஷயம் தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் இல்லை சார், ஆக்சுவலி எனக்கு தெரியும். அது வந்து ஆக்சுவலி அனாதனன்னு ஒரு இடம் இருக்குது, ஓகேங்களா? பட்டாவிலேயே அந்த இடத்துக்கு வந்து ஆனால் பட்டாவில் இருக்கும், பட் அனாதனம். அதுக்கு அனாதனம் மீன் என்னென்னா ஒன் மினிட் சார், ஒன் மினிட்டு. அந்த லேண்டு வந்து அனாதனத்துலேருந்து இருக்கும். அதனுடைய டாக்குமெண்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஃபோர் டாக்குமெண்ட் யாராவது ஒருத்தர் பேரில் இருக்கும். லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து அதை கொண்டு வரும்போது இது வந்து கிராமநத்தம், இது குடியிருப்பு பகுதி, இது அக்ரிகல், இங்கே வந்து விவசாயம் தான் பண்ணணும், அந்த மாதிரி பிரித்து அப்போ தான் வந்து முதல்ல வந்து எஃப்எம் அந்த கொண்டு வராங்க. எஃப்எம் கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சு தனித்தனியாக கொண்டு வரும்போது எல்லாமே அப்போ பட்டா போட்டுகிட்டே வராங்க. பட்டா போடும்போது ஒரு சில இடம்லாம் அனாதனம், அதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணி அவன் பேருக்கு அதை பட்டா மாற்றுவான், சிட்டா மாற்றுவான், அடங்கலை மாற்றுவான், அப்படி கொண்டு வந்துடுவான். நம்மளுக்கு என்னென்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு லோன் போகிறீங்கன்னா அவங்க ஒரு 12 years பார்ப்பாங்க. 12 years பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ பேங்க்கில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 12 years பார்க்குறாங்க, அதிகபட்சம் பார்த்தா ஒரு 25 years பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓகே அது வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருந்ததுன்னா உங்களுக்கு லோனை கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் 70 years 80 years அந்த மாதிரி அப்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வந்தீங்கன்னா ஒரு 45 years வரைக்கும் தான் டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு மேலே டாக்குமெண்ட்லாம் இருக்காது. அவங்க இருக்கிற டாக்குமெண்ட்டை வரைக்கும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன் ஃப்யூச்சர் அவன் வேறு எங்கேயாவது அவனுடைய பார்ட் டைம் முப்பார்ட் டைம் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட்டை அவன் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பான். அவனுக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. அவங்க யாராவது அதை கொண்டுட்டு வரும்போது அவன் போய் கோர்ட்டில் போய் நிற்கும் போது அது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுவான், பேப்பர் ஆட் போடுவாங்க, கலெக்டர்கிட்ட போவாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அதனால தான் அது ஸ்டாப் ஆகி போச்சு.
ஸோ நீங்கள் வந்தால் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் என்னுடைய வருமானத்தில் ஒரு 10% எடுத்து நான் வந்து மெயினாக ஸ்கூலுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு எதை கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் எல்லாமே மறந்து போயிடும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இந்த கல்வியை கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், வாழ்நாள் முழுக்கும் அவனுடைய சொந்த காலில் நிற்கும். அதனால் அந்த கல்விக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அந்த கல்விக்காக நான் 10% இன்னி வரைக்கும் என்னுடைய இன்கமில் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து அந்த அந்த கல்வியை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் அந்த பொருளாதாரம் டெவலப் ஆகிடும். அவன் படித்த உடனே ஒரு வேலைக்கு போவான், வேலைக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சம்பளம் ஏர்ன் பண்ணுவான், சம்பளம் ஏர்ன் பண்ணுவோடனே அவன் வீட்டில் நல்ல ஒரு பொருளாதாரம் வளர்ந்துடும். அதனால் ஃபண்டமெண்டல் பேசிக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கல்வி மெயின். அதனால் அந்த கல்வியை நான் கொடுத்துட்ருக்கேன். எங்களோட ரோடோட எண்டில் திருப்பூரூரில் மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிறது மகாபலிபுரம் இருக்குது. மகாபலிபுரம்லேருந்து சில பேர்லாம் வந்திருக்காங்க இங்கே பேசுகிறதுக்கு. அவங்க கேட்குறது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஹாலிடேஸ் டைமில் அங்கே வந்து பார்க்கிங் வசதியே கிடையாது மகாபலிபுரம்குள்ளே, நியர் த மான்யூமெண்ட்ஸ் அண்ட் அவுட்டர் அந்த டூரிஸ்ட் ஏரியாஸில். எங்களுக்கும் அது வந்து பாதிப்பாக இருக்குது. ஏன்னா ஓஎம்ஆர் அண்ட் இசிஆர் வந்து சோக் அப் ஆகிடும் டிராஃபிக்கோட. ஸோ இதுக்கு என்ன விஷன் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது அந்த மாதிரி ஓஎம்ஆர் ரூட் ஒன்று, இசிஆர் ரூட் ஒன்று, 2 ரூட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த டிராஃபிக் ஓவராக இருக்கிறதுனால தான் இந்த பைபாஸ் பண்ணி கொடுத்தாங்க. பைபாஸ் பண்ண பிறகு இப்போ ஓரளவுக்கு நமக்கு டிராஃபிக் இல்லாமல் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த பாயிண்ட்லாம் ஒரு சில பாயிண்ட்டுங்க இருக்குது. அந்த பாயிண்டில் பிரிட்ஜு கொண்டு வரணும். நல்ல ஒரு பிரிட்ஜு கொண்டு வந்தோம்னா அந்த ஃபால்ட்டை தவிர்க்கலாம். மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆர்காலஜியில் வருது. ஆர்காலஜியில் வர்றதுனால யாருமே அந்த இடத்துல பசுமை தீர்ப்பாயம் மூலிமா போயிட்டு நம்ம அந்த பர்மிஷன்லாம் வாங்கினா தான் அங்கே ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த பர்மிஷனுமே கொடுக்க மாட்டோம். இருக்கிறத மெயின்டைன் பண்ணலாம். ஃபர்தராக அந்த சுற்றி ஒன்றா ஏதாவது கவர்மெண்ட் லேண்டிங் ஏதாவது இருந்தால் இந்த லேண்டிங்க்கு நம்ம ஏதாவது பார்க்கலாமே தவிர, மற்றபடி அது ஆர்காலஜி நமக்கு எந்த பர்மிஷனும் அவ்வளோ சீக்கிரம் அது ஆர்காலஜியில் போய் நம்ம ஒரு என்ஓசி வாங்கிட்டு வரணுன்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடையாது, எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி இது ஃபாரஸ்ட்டில் ஒரு நிறைய ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நாங்கள் அங்கே போய் ஃபைட் பண்ணி தான் கொண்டு வந்து இந்த ஃபாரஸ்ட் ரோடெலாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நான் சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலராக இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே பில்டராக இருக்கிறேன். அதனால் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு ஐநோம். இங்கே இருக்கிற இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் இஸ் கார்பேஜ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாமே குப்பை வந்து போய் முத்துக்காடோட பேக் வாட்டர்ஸ்லேயும் மகாபலிபுரம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பக்கத்துலேயும் இருக்குது, பக்கிங்ஹாம் கெனால் பக்கத்துலேயும் இருக்குது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன விஷன் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலி இப்போ வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி முதல்ல கொட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. இப்போ வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற புதிய திட்டத்தில் எங்கேயுமே வந்து குப்பைகளை கொட்டக்கூடாது. குப்பைகளை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அதை அடி உரமாக மாற்றிடுறாங்க. மாற்றுறதுனால பட் நமக்கு இப்போது இங்கே எங்கேயும் குப்பைகளை கொட்ட வேண்டிய வேலை இல்லை. அதை அடி உரமாக மாற்றி எல்லாருக்கும் நமக்கு விவசாயிங்களுக்கு மற்ற இதுக்கெல்லாம் ரோடு போடுறதுக்கு ஒரு சில பார்ட் ஆஃப் இது அப்படியே பிரித்து இந்த மாதிரி ஆர்டர் இருந்தது சார் முன்னாடி. இப்போ அது கிடையாது. இப்போ எல்லாமே ஒரு பேசர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு பெருங்குடியில் தான் போடுறாங்க. திருப்பூரூர் பெருங்குடியில் கிடையாது. பெருங்குடியிலேருந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதே பிரச்சனை இருக்கு. இல்லை இப்போ பெருங்குடியிலும் இப்போ கிடையாது, ஸ்டோரேஜ் கிடையாது. அங்கேருந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் இப்போது ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமூவ் பண்ணி இது கொண்டு நேத்திக்கு கூட நான் போனேன், நேத்தி கூட நான் பேசினேன். அந்த ஹில் வந்து பெருங்குடி கார்பேஜ் ஹில் வந்து பெருசாக போயிட்டுருக்கு. அங்கே வந்து நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெக்கிங் ரூட்டு போட்டுட்டு மேலே ஒரு கோயில் கட்டிட்டா நிறைய இன்கம் வரும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஹைட்டில் போயிட்டே இருக்கு. திருப்பதி மலையோட பெருசாக வரப்போகிறதான் அது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நோ சார், நல்லா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நோ சார், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பாருங்க, அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நானும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன். 90 acres retrieved from பெருங்குடி, 900 tons removed, 9 million இது டன் எல்லாம் பார்க்குறேன். 98% கூட ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட 98% எடுத்துட்டாங்கன்னு. அப்போ இருக்கிறது 2% இவ்வளோ இருக்குன்னா அப்போ நினச்சி பாருங்கள். ஆனால் நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்று பிரிண்ட் பண்ணி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கொடுத்த உடனே அங்கே வந்து ப்ளூ கலரில் செவுறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரோட்டில் போகிறவனுக்கு தெரியக்கூடாது குப்பைன்னு. ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்குது, தெரியுது. இல்லை சார், இல்லை
இல்லை இப்போ நீங்கள் சொன்னது உங்களுக்கு எல்லாம் காமெடியாக இருக்குது. பட் அந்த குப்பையை யார் போடுறது? இல்லை சார், இந்த 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 குப்பை எங்கேருந்து உருவாகுது? இந்த குப்பையை யார் போடுறது? அதுதான் நம்ம தானே போடுறோம். நம்ம தான் போடுறோம். நம்ம தானே அதுக்கு தான் எல்லா அசோசியேஷன்லயும் செக்ரிகேட் பண்ணி 1 மினிட் ரீசைக்கிளபிள்ஸ் தனியா போட்டு காம்போஸ்டிங் தனியா பண்ணிட்டு அனுப்பிச்சா கூட இப்போ திருப்பி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. இல்லை இப்போ கவர்மெண்ட்டு குப்பையை தனித்தனியாக பிரித்து பிளாஸ்டிக்கை வந்து ரோடு போடுறதுக்காக ஒரு பார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடி உரத்துக்கு ஒரு பார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக வச்சு கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் கொண்டுட்டு போகிறாங்க. எந்த ஒரு ப்ராசஸும் சடனாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது ஸ்டேஜ் வைஸ் தான் மாறும். ஆமாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பின்னில் மக்கும் குப்பை மக்காத குப்பை 2 இதுவாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பின்னில் போட்டுட்டிங்கன்னா வண்டி வந்து அதை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் அதை அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு பின்னை கலர் கலராக மாற்றி கொடுப்பாங்களே. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ டோன்ட் மைண்ட் ஒன்று சொல்லட்டுமா? கோச்சிக்கூடாது. இவ்வளோ கொஸ்டின் பண்ணுறீங்க, இவ்வளோ காரியங்களை நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ வீடு இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ பேர் நீங்கள் இறங்கி வந்து ஓட்டு போடுறீங்க? போடுறதுனால தான் பண்ணுறேன். சார், நீங்கள் எல்லாம் இறங்கி ஓட்டு போட்டிங்கன்னா 100% ஓட்டு வரும். இல்லை சார் 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 ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன்னா, இப்போ டோன்ட் மைண்ட் தப்பாக எடுத்துக்குவேண்ணா, உங்களை மீன் பண்ணல. இந்த மாதிரி நிறைய ஃப்ளாட்ஸு ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறவங்க யாருமே வந்து இறங்கி வந்து, நான் சொல்கிறேன் என் டிவிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பெரிய ஃப்ளாட்ஸுங்க இருக்குது பள்ளிக்கரணையில். அதுலேருந்து ஒரே ஒரு 5% கூட ஓட்டு இறங்கி வந்து போடுறதில்ல. ஆனால் அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா எல்லாம் அந்த ஃப்ளாட்ஸ்லேருந்து தான் கம்ப்ளைண்ட் வரும். நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு நாங்கள் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அதுலேருந்து வரவங்க வெறும் 5% தான் ஓட்டு வருது. ஆனால் எல்லா பேரும் அவனுக்கு கீழே இருக்காங்க, பல கீழே அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த வெயிலையும் மழையிலையும் வந்து நின்று அந்த ஓட்டை போட்டு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறாங்க. கலெக்ட் பண்ணி 400 ஓட்டு இங்கே மாற்றிட்டாங்க. புது கார்டு வாங்கிட்டோம், போன வாட்டி பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி ஒரு 100 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 400 ஓட்டு வந்து ஓவரால் நம்ம இதில் நான் முன்னாடி சொல்கிறேன். இதில் ஒரு 10 இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். இல்லை, நான் சொல்லிடுறேன், மேட்ரு சொல்லிடுறேன். If you have a question, please write it down and give it to me. Please, there's nothing you want to achieve by shouting one over the other, right? இதில் பார்த்தீங்கன்னா having a clear, decent discussion here. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னையை சார்ந்தவங்க கிடையாது. எல்லாமே வெளியிலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இங்கே வீடு வாங்கியிருப்பாங்க. நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் சார். நாங்கள் லாஸ்ட் 1 இயராக மொத்த ஃபோமராவோட எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் ஓட்டர் கேம்ப் வச்சுருக்கோம். மிஸ்டர் கிருஷ்ணா இருக்கார் அங்கே. சரி சார். இல்லை சார், ரெண்டாவது வந்து இவங்க எல்லாருமே சென்னையை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை, இவங்களுக்கு சரியான ப்ராப்பராக ஓட்டு அந்த இதெல்லாம் இருக்காது. எல்லாம் ஓகே ஓகே எல்லாம் மாற்றியாச்சுங்க. இல்லை, பட் எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, சார் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் வந்தால் என்ன செய்ய போகிறேன்றதை நான் கொடுத்துட்டேன். ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து
ஓரளவுக்கு 90% சொல்லணும், ஒரு 70% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்ல பேலன்ஸ் 30% எப்போ முடிச்சிடலாம்? 30% நான் வந்த பிறகு முடிச்சு தரேன். நான் முடிச்சிடுறேன். ஸோ அந்த 70% ஹீரோ அங்கே இருக்காரு. கொஞ்சம் வாங்க பாலாஜி, லெட்ஸ் ஹாவ் அ சாட் வித் யூ ஆல்சோ. ஜஸ்ட் புல் ஒன் சேர், ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் தான் சார் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, அவர் தான் லாஸ்ட் 1 இயராக எவ்ரி சாட்டர்டே சண்டே சம்டைம்ஸ் டியூரிங் த வீக் டேஸ் ஆல்சோ போயிட்டு 200 கம்யூனிட்டிஸில் ஓட்டிங் கேம்ப்ஸ் வச்சு எல்லாரோட ஓட்டர் ஐடிஸும் கரெக்ட் பண்ணி, இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி திருப்பூரூரில் நம்ம கம்யூனிட்டிஸில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னா அவர் டக்குன்னு 1 செகண்டில் சொல்லுவார். ஷோலிங்கநல்லூரில் எவ்வளோ இருக்குன்னா அவர் டக்குன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க, யார் ஓட்டு ஃபோன் நம்பர் அலைன்மெண்ட் இல்லை, பேர் கரெக்டாக இல்லை, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் காலரை பிடிச்சி நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய ஒர்க் 100% ஒர்க்கு நான் உங்களுக்கு சர்டிஃபைடாக பண்ணி. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓட்டு பண்ணுறாங்களோ இல்லையோ எல்லாரும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்குறோம். டேக்ஸ் கொடுக்கறது தான் வேலை. அதுதான் நான் கேட்குறேன். ஓட்டு போடுறது கேள்வி கேட்கறதுக்கு, வேலை நடக்கிறதுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். டேக்ஸ் எல்லாரும் கொடுக்கணும் சார். ஆக்சுவலி நீங்கள் கொடுக்குற டேக்ஸில் எல்லாமே 100% டேக்ஸ் இந்த தொகுதிக்கு செலவு பண்ண முடியாது. தெரியும் இல்லையா? நீங்கள் கொடுக்குற நீங்கள் கட்டுற டேக்ஸு 100% இந்த தொகுதிக்கு நம்ம செலவு பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் வைஸ் போயிடும். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த தலைவர் இவங்ககிட்ட போகும். அவங்க அதில் ஒரு பார்ட் எடுத்து தான் செலவு பண்ணுவாங்க. அதனால் நம்ம எதிர்பார்க்கறது முடியாது. So all of you know him. I don't have to introduce him. He is the 70% hero who has finished the 70% of the work that needs to be done in Tirupur. We have a special connection with him because he worked with us on a very important project that FOMRA headlined, and that was for the removal of the Navalur toll gate. We worked on it, we worked very hard on it, and finally we said the only guy who can do this is our MLA. We went and met him, gave him an appeal with 5,000 signatures of residents of Navalur and OMR, and gave it to him and told him about it, and he took that to the Chief Minister at a meeting, and within a blink of an eye, I mean, things happened within a few minutes. He called me and he said, Chief Minister has approved. I've convinced him. We can go ahead and announce that it has been removed. I mean, hats off to him for that one deed that he did for us. That was fabulous. He has been approachable for the last 5 years. If you can call him any point of the day, night, whatever. Even if he's sitting in the assembly, he'll message back saying, I'll call you back, bro. And then 1 hour later, he'll call you back and he'll address whatever issue we have wanted to see or whatever wanted to discuss. You wanted to say something? I'm from Mahabalipuram. 45 years of Mahabalipuram was the bus stand. There was no bus stand in Mahabalipuram. Yeah. He spoke twice in the assembly. We represented. He spoke twice in the assembly. Now 70% of bus stand work is under construction. Hopefully in 1 year's time it's going to be inaugurated. That is something as residents of OMR we are also pushing for, because big bus stand coming at the end of the road will help us also, because we don't have to go either. Now of course there is no Coimbatore and we have to go towards Vandalur. So that will not be there. Balaji, I will not take much time of yours. Please go ahead and tell us what your First and foremost, thank you all for giving me this opportunity. ரெண்டு விஷயம், இது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஓட்டு கேட்கறது அதுனா அதுவும் வந்திருக்கேன். ஏன்னா என்னோட பார்ட்டி கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் போத்ஸ் ஒன்று. அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் see people as voters, I see people as people. That has been the way I have been serving for the past 5 years. Because 5 years back when I was a candidate, we had a meeting அப்போ கோவிட் டைமில் நான் வந்து இதுதான் வச்சுருந்தோம், விசிஎல்ல தான் பேசினோம். அதுக்கப்புறம் I came here, I did some work. I don't value my work or gauge my work or measure it by percentage. அதெல்லாம் கிடையாது. Whatever has to be done, அதை எப்படி அட்டன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன். And there have been certain issues which is incomplete. கூட வரும்பொழுது வந்து கார்பேஜ் இஷ்யூஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ஓட்டர்ஸு நான் யாரும் நீங்கள் ஓட்டு போடுவீங்க போட மாட்டீங்க, எவ்வளோ பேர் போடுவீங்க போட மாட்டீங்கலாம் கேட்கல. ஆனால் என்னென்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. I don't know how many of you remember, we had a video call meeting when there was the local body elections around the corner. அதில் என்ன ஒரு பெரிய ஐரனினா
லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் 4 ஓட்டு போட வேண்டியது. அதுல என்னன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே ஒரு வீடு வந்து ஒரு வார்டாக இருக்கும், பக்கத்து இது வந்து இன்னொரு வார்டு, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்காக பேசினேன். நான் அப்போ வந்து ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் பீப்புள் டர்னிங் இன்டு வோட்டர்ஸ். ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் டன், it is not that all politicians or all people who are in politics across the political parties look people as people. It is very sympathetic that they see voters. It should change. That's a different topic. Now, first and foremost, I should thank you all for giving me such a wonderful cooperation for the past 5 years. Cooperation is the way you brought me, you made me learn many things. If I am in the supremacy, I don't know, people from here will be there. Lift license வந்து கொடுக்காம இருந்தாங்க. லிஃப்ட் லைசன்ஸ் கொடுக்காம ரொம்ப நாளா டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட லிஃப்ட் லைசன்ஸ்க்கும் ஐ ஹேட் கோஆர்டினேட்டட். இது வந்து கிளைம் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக அப்பார்ட்மெண்ட்டோட பிரச்சனைகள், நாவூர் டோலை பற்றி சொன்னார். நாவூரில் இருக்கக்கூடிய இந்த லேக்கை ரெஸ்டோர் பண்ணது, அவங்க வாகினி வந்து தாழ்மூர்லேருந்து பேசினாங்க. பேசின உடனே கோவிட் போது இந்த பிரியாவை நான் தான் போய் பார்த்தோம். வெறும் குப்பையாக கொட்டி வச்சிருந்தது. Within a matter of 4 or 5 months, and incidentally it was reported on English vernacular saying that I visited, the NETA visited there, and it has to be taken up. உடனே சூமோட்டோவாக எடுத்தாங்க NGT-ல. எடுத்து இப்போ இங்கே வந்து அது ஒரு பெரிய ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவை மாறி இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஓட்டிங் கம்யூனிட்டியாக மாறணுன்றது அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் மெனி திங்ஸ் ஹேஸ் டு பி brought to change. நான் என்னோட டென்யூர்ல இட் இஸ் நாட் நான் இப்போ எம்எல்ஏவா இல்லை வந்து எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணன்றது கொஸ்டின் கிடையாது. பிகாஸ் நவ் ஐ ஃபீல் மோர் ஃப்ரீ. பிகாஸ் நான் ஒரு ஹைக்யூ ஒன்று படித்தேன், எரிந்தது வீட்டில் கூரை நீ தெளிவாய் தெரியுமான்னு. ஐ ஹேட் அ ரூல் விச் வாஸ் அன் எம்எல்ஏ. அது வந்து என்னன்னா I could coordinate with the officials and I could do it only to certain extent. இப்போ எப்படி நீங்கள் உங்கள் கோபத்தை ஆங்கிஷை வந்து வேகமாக சொல்கிறீங்க, இப்போ நான் ஒரு எம்எல்ஏவா அவ்வளோ வேகமாக சொல்ல முடியாது. சட்டமன்றத்தை போய் அமைச்சர்களையா வேற யாரையும் வந்து சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது, இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி கேட்க முடியாது. இப்போ கேட்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்ன மாதிரியான மாற்றங்கள் நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ டேக் இட் ஃபார்வர்ட். there are many ways and means and I am not ruled out. I definitely be in some sort of contact or some sort of position in the government, that is for sure. என்னன்னா இங்கே என்னென்ன சிக்கல் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, கார்பேஜ் அங்கே எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா பஞ்சாயத்தில் ப்ராப்ளமா இல்லை நம்ம வந்து செக்ரிகேஷன் ப்ராப்ளமா, இதெல்லாம் கடந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரைசேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். ஒன்லி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ், வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடின்ற மாதிரி என்ன அடிப்படை பிரச்சனை பஞ்சாயத்து இருக்குல்ல. யூ பீப்புள் வெரி வெல் நோ தட். இப்போ நம்மளாம் வந்து பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ், வென் யூ கால் அஸ் அஸ் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ், நம்மளோட லைபிலிட்டி வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு ரெசிடுவல் வேஸ்ட் மட்டும் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஊராட்சி. இங்க இருக்கிறது எல்லாமே டி கால் அஸ் பஞ்சாயத்து. இது எல்லாம் பஞ்சாயத்துனா இதை போட்டோஸ் எடுத்து இது ஒரு பஞ்சாயத்துனா யார் அக்செப்ட் பண்ண முடியும்? நாவலூர், தாழம்பூர், மாம்பாக்கமாக இருக்கட்டும், இல்லை புதுப்பாக்கமாக இருக்கட்டும், கோவளமாக இருக்கட்டும், கேரம்பாக்கமாக இருக்கட்டும், ஐயூரா இருக்கட்டும், காயாரா இருக்கட்டும், சிறுசேரியா இருக்கட்டும், முட்டுக்காடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து these are all classified as panchayats. And again government classification panchayats என்பது panchayats வந்து ஒரு சில வேலைகள் மட்டுமே செய்யறதுக்கான வாய்ப்பு படைச்சிருக்கு, இல்லை வந்து அதெல்லாம் செய்ய முடியும் அவங்க. அப்போ பஞ்சாயத்ஸ்னா they cannot handle such a huge volume of solid waste or liquid waste. So நான் எங்கன்னா அந்த பாயிண்ட்ல போய் நான் டச் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன டச் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, சாலிட் வேஸ்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூ நீட் a separate departmentன்றது வந்து I was the one who had registered in the assembly. And ஒரு சின்ன மூமெண்ட் அதில் என்னன்னா, கடைசியா லாஸ்ட் செஷன்ல வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இஸ் தி மினிஸ்டர் ஃபார் இட். அதில் வந்து இதுக்கான ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சர்டன் திங்ஸ் உங்க நாலேஜ்க்கே வந்திருக்காது. another thing I did when Rahulnath was a collector, when the assembly was on, I said என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பர்டிகுலரா வேஸ்ட் ஹேண்ட்லிங்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியில இருந்து ஊராட்சியில் வந்து வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெக்கானிசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஐ ஹேட் கிவன் அ கட் மோஷன். கட் மோஷன்றது பட்ஜெட்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொவிஷன்ஸில் எனக்கு இந்த திட்டத்துக்காக பண்ண வேணும்னு கேட்குறது கட் மோஷன். ஒரு டோக்கன் ₹1 ஒதுக்குங்க. அந்த கட் மோஷன் வச்சு தான் இப்போ அவர் சார் கிருஷ்ணராய் சொன்ன பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தேன். கட் மோஷன் வச்சு தான் இட் இஸ் 90 crore ப்ராஜெக்ட். ஒரே ஒரு கட் மோஷன்
அந்த மாதிரி கட் மோஷன் கொடுத்து என்ன கேட்டேன்னா, நகராட்சிகளில் மாநகராட்சிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் குப்பையை கையாளுறதுக்கு அவங்களே என்கேஜ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் பக்கத்துலேயே இருக்க புதுப்பாக்கம், சென்னை மாநகராட்சி பக்கத்திலே இருக்குது நாகூர், இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஹேண்டில் பண்ணட்டும். அப்போ இந்த இப்போ சென்னை கார்பரேஷனில் ஹேண்டிலிங் வந்து இட் ஹஸ் பிகம் இன்னும் கம்ப்ளீட்டாக இருந்தாலும் இட் ஹஸ் பிகம் மச் பெட்டர். இப்போ கடந்த காலத்துக்கு இதுவாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு, அதுக்கு பணம் ஒதுக்குனாங்க. எங்கே ஒதுக்குனாங்கன்னா ஊராட்சிக்கு பணம் ஒதுக்குனாங்க, ஊராட்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் ஒதுக்குனாங்க. ஒதுக்கி இதனை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு போனோம். இப்போ நான் என்னோட அப்பீல் என்னன்னா, இப்போ நான் வந்து ஐ ஆன் அ பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஐ பிலாங் டு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தெரியுன்றதை விட இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி லிவிங்கில் தான் நானும் இருக்கேன். ஸோ ஐ பெட்டர் நோ சர்டன் திங்ஸ். எனக்கு நேரடியாக அனுபவப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கு நான் ஃப்ரேல இல்லை தோ ஐ எம் நாட் அ கேண்டிடேட் ஆர் ஐ எம் நாட் கோயிங் டு கோ டு தி அசெம்பிளி, பட் திங்ஸை ஃபார்வர்ட் கொண்டு போகிறதுக்கான இடத்துல நான் இருப்பேன். ஐ பி இன் அ பெட்டர் பொசிஷன். அந்த லெவலில் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த வகையில் தான் வந்து எந்த பார்ட்டி கேண்டிடேட்டுக்கு போட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னொரு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கொஞ்சம் வைடன் பண்ணணும். ஒரு சர்டன் ஸ்ட்ரெச் நாவலூர்லேருந்து இங்கே நம்ம இந்த டேர்னிங் வரைக்கும் தான் வைடன் பண்ணணும். இன்னும் ஹைவேஸ் வந்து அதை வைடன் பண்ணல. இப்போ நீங்கள் இந்த மற்ற ரோடு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ரோட்டில் என்ன சிக்கல்னா, this road, I don't know how many of you know, roads can be classified or the roads come under different segments of the government departments. The road which is coming from Nagpur to Ranapur is highways, regular department. The road which is from here to this stretch, which is going to Silkwatas, highways and rural roads இருக்கு இந்த ரோடு. இந்த ரோட்ல கூட பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். தண்ணி இப்போ மழை நாள்ல வந்து நீங்க வந்து வண்டி ஒதுங்க முடியாது, போக முடியாது. அதுக்கெல்லாம் வந்து I have taken up measures. But unfortunately எங்க வந்து நிக்கும்னா ஃபண்ட்ஸ் இஷ்யூல வந்து நின்று அது வந்து பணம் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு ரோடு அட் பண்ணாங்கன்னா 5 வருஷம் அதை கை வைக்க முடியாது. இந்த ரோடு உங்களுக்கு தெரிய 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க. இந்த ரோடு ஆறாவில் 2-3 வருஷம் ஆயிருக்கு. அதில் வந்து நான் வந்து இந்த சைட் வந்து ட்ரெயின் கேட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இன்னொன்று, யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் பார்லிமெண்டரி சிஸ்டம் விச் இஸ் ரன்னிங். I may be out of the assembly, ஆனால் the things which I have spoken there, the things which I have mentioned there, these are all combined together. Then you have a committee called assurance committee. இப்போ நான் வந்து போன அசம்பிளியில் பேசிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியாக செஷனில் நான் கேட்டது வந்து திருக்கழுக்குன்றத்தில் எனக்கு வந்து யூஜிடி வேணும்னு கேட்டிருக்கேன். மினிஸ்டர் கவர்மெண்ட்ஸ் கூட மாறலாம். இட் இஸ் இம்மெட்டீரியல், இட் இஸ் நாட் ரிலவெண்ட் டு தி திங்ஸ். அப்போ அசம்பிளியில் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த மினிஸ்டர், திருக்கழுக்குன்றத்தில் வந்து யூஜிடி வரும். யார் எம்எல்ஏவாக இருக்காங்களோ, யார் கவர்மெண்ட் மாறுதோ அந்த அஷூரன்ஸுக்கு வந்து, பிகாஸ் அது அந்த பாடி வந்து பெர்மனன்ட் பாடி, இட் இஸ் நாட் ரிலையிங் ஆன் தி பீப்புள் தேர். அது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி. அந்த பாடியில் அவங்க சொன்ன அந்த அஷூரன்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட். அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை நிறைய ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹர்ஷா மூலமாக தான் வந்து எஸ்டிபிஸ்லாம் வந்து கமர்ஷியல் இது இருந்தது, டேரிஃப் இருந்தது, அதை வந்து அசம்பிளியில் பேசியிருக்கோம். இண்டிவிஜுவல் அபார்ட்மெண்ட்ஸில் இருக்க பிரச்சனை, இப்போ எல்என் தான் இந்த பட்டா பிரச்சனை, அதை வந்து நான் வந்து பேசிட்டு போயிட முடியாது. யூ ஹேவ் அக்சஸ் டு தி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்லாம் அக்சஸ் இருக்குது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பேசியிருக்கேன். அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அபார்ட்மெண்ட் பிரச்சனை, அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க பிரச்சனைன்றத விட அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மக்களுடைய பிரச்சனை, அந்த வகையில் தான் அதை பேசியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணணும், கொண்டு போகணும்னா அதுக்கு எனக்கான ஸ்ட்ரென்த் வேணும். அப்படின்னா நான் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கான ஸ்ட்ரென்த் வேணும். நான் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கான ஸ்ட்ரென்த் வந்து நான் இருக்கக்கூடிய பார்ட்டியில் தான் எனக்கு கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஆதரவு வேணும்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் விட ரொம்ப பர்டிகுலராக காலையில் அபிஷாக்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீங்கள் கூப்பிடுறன்றதை கடந்து நான் வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வாட் எவர் செட் அண்ட் டன், இப்போ நான் இந்த பணிகள்லாம் துவங்கி வச்சுருக்கேன். ஐ மே பி வாட் எவர் ஐ மே பி டுமாரோ. நான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த விஷயங்களை இந்த பகுதிக்கான தீர்வுன்னு இல்லாமல் இது ஒரு மாடல் பேஸாக டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான பணிகளை கோம்பராவோட இணைச்சி நான் வந்து என்றைக்கும் இருப்பேன் அப்படின்றது வந்து காலையில் அக்ஷன் நான் சொல்லிட்டு தான் பண்ணேன். எனக்கு என்ன இது வந்து என்ன இந்த ஒரு டென்யூரில் எனக்கு என்னென்னலாம் வந்து மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா, நான் இந்த பக்கம் வரும்போது அந்த லேக்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்கும்போது மழை வரும்போது இங்கே வந்திருக்கேன், சுப்ரீமஸ்க்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து மழை வரும்போது 2 இயர்ஸ் பேக் வந்து ரெயின் வரும்போது இங்கே தான் வந்து எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணிட்டு போனால் மோட்டர் இல்லைன்னாங்க. அப்போ மோட்டர் பெரிய பிரச்சனை அந்த பொதுவாக வந்து என்னென்னா, இப்போ இவர் கூட பேசும்போது சொல்லிட்டே இருந்தார் ஓட்டு போடுங்க. அது என்ன மாதிரியான விஷயம்? அது வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுக்காக அவர் சொல்கிறார், அப்படி இல்லை. இது
that is the way இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓட்டிங் கம்யூன் அப்படின்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா, நான் இங்கே வந்து நின்று உங்ககிட்ட பேசுறது தான் உங்கள் ஸ்ட்ரென்த்து. நான் வந்து பேசுறது ஏன்னா இங்கே உங்ககிட்ட பேசணும், நான் வரணும்னு விருப்பப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் வரணுன்றது விருப்பம் இல்லை, நான் வரணுன்றது ஏன் விருப்பமா மாறுதுன்னா, நீங்க உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா உங்களை யார் உங்களுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்களோ அவங்களால தான் முடியும். அப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நீங்க அந்த இது வந்து சாதாரண செக்மெண்ட் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து டேக் சான்சஸ். நீங்க அதனால தான் திரும்பி திரும்பி மற்ற செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து செய்யறாங்களோ செய்யலையோ, அங்க வந்து அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ போக முடியாது. பட் யூ ஹேவ் த பவர். உங்க பவர்னால தான் நீங்க வந்து நான் வந்து இங்க நின்று உங்களை வந்து கேட்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும், இல்லை வந்து அதுக்கு நம்ம ஒரு ஃபேஸ் வேணுன்ற நிலையில தான் வந்திருக்கேன். திஸ் இஸ் யுவர் பவர். Now you have gained some power. The way you were in 2021 is different. The way you are in 2026 is different. இது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், எல்லாத்தையும் வந்து மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். I definitely whatever said and done, whatever is going to happen after May 4th, whoever is going to win, whoever is going to form the government, whoever is going to be the representatives, இதெல்லாம் இனிமேல் be there. Fomra is going to be there. I am going to be with Fomra. This is it. Thank you. Sir, ஒரே மீடியம் STP டபிள்யூடிக்கு கமர்ஷியல் இருக்குன்னு சொன்னீங்கல, கமர்ஷியல் இருக்குமா இல்ல டொமஸ்டிக்ல இருக்குமா? இப்போ டொமஸ்டிக் மாத்திருக்கேன். மாத்தியாச்சு. சோ மாத்தலாம். அது வந்து ஒரு விதமா வாங்கிருக்காங்க, நம்ம ஒரு ஆர்டர் வாங்கிருக்காங்க, கோர்ட் ஆர்டர் வாங்கிருக்காங்க. அதை வச்சு இவங்க வந்து போல அப்பீல் போல இவில அப்பீல் போல. So we can convert. சார், என்னுடைய ஒரு அடிப்படை கேள்வி தான் சார். நாங்கள் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு 400 அப்பார்ட்மெண்ட்டுக்கு 16 லட்சம் வருஷத்துக்கு. எங்களுடைய அடிப்படை தேவைகள் எதுவுமே சர்வ் பண்ணுறது, குடி தண்ணீர் வர்றதில்லை, கழிவு நீர் அகற்றுறதில்லை, வேற எந்த எங்களுக்கு எல்லாரும் அரசாங்கத்துக்கு கேம்பஸ் உள்ள ப்ரொவைட் பண்ணுறதில்லை, கேம்பஸ்க்கு வெளியிலையும் ப்ரொவைட் பண்ணுறதில்லை. நான் வந்து சிங்கப்பூர் ஆகுங்க, அமெரிக்கா ஆகுங்க, இந்த ஏரியாவில் நான் கேட்கவே இல்லை. எங்களுக்கு கழிவு நீருக்கு குழாய் அமைச்சு இந்த 5 வருஷத்துல முடியுமா முடியாதா? அவரோட வேலை முடிச்சுட்டாரு. இல்ல தெரியும். as an experienced person, he can address whether it is possible or not. ஏன்னா பொட்டி வருது நான் 10 வருஷமா இங்க வந்து வாழ்ந்துட்டே இருக்கேன். அந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் இனிமே வர வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன், ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து இன்னும் பஞ்சாயத்தா இருக்கு. பஞ்சாயத்துக்கு வந்து யூஜிடி போடுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. நல்லா கேட்டுக்கங்க, பஞ்சாயத்துக்கு யூஜிடி போடுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. பேரூராட்சிக்கு ப்ரொவிஷன் இருக்கு. பேரூராட்சி they had a population criteria, and for the kind information the population criteria உடைக்கிறதுக்கு I was instrumental in breaking that. and அந்த population criteria வந்து எப்படி உடைச்சுனா, for example திருப்பூர் வந்து ஒரு pilgrim town, திருக்கழுக்குன்றது ஒரு pilgrim town. You can't gauge the population as a fixed population there. Suddenly one day the population is going to be சம்பந்தமே இல்லாம ஒரு பாப்புலேஷன் அங்கே வந்து கேதர் ஆக போறாங்க. இதெல்லாம் சொல்லி இதுக்கு எக்ஸம்ஷன் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாச்சு இதுல. ஸோ இது வந்து பேரூராட்சிக்கு. இப்போ ஊராட்சியில் வந்து இல்லையே யூஜிடி எப்படி கொண்டு வருது ஊராட்சி. பட் அதில் வந்து ப்ராக்டிக்கலா ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க், அதில் வந்து ப்ராக்டிக்கலா ஒரு இது எனக்கு வந்து ஐ என்கவுண்டர்ட் a big issue because I was someone who was backing. I was saying that why you still have தாழம்பூர், நாவலூர், இதெல்லாம் வந்து ஏன் இன்னும் பஞ்சாயத்தா வச்சிருக்கீங்க? யூ கன்வெர்ட் இட் டு இது டவுன்ஷிப் டவுன்ஸா மாத்துங்க, கன்வெர்ட் டு இது முனிசிபாலிட்டியா மாத்துங்கன்னு சொல்லி சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்லி தி bureaucracy was with my idea and they have planned certain things across political boundaries. They don't want to lose the status of a panchayat, and you people know the reason. But again we'll break that. And the 5 years வந்து we'll break, not 5 years, we'll start to break that. These are the ways to solve things of us. நாம என்ன நினைக்கிறோம், குப்பையை எடுக்கலன்னா பஞ்சாயத்து வந்து குப்பையை எடுக்கணும், இது ரைட். ஆனா ஏன் பஞ்சாயத்தை கையாள முடியல, ஏன் பஞ்சாயத்து முடியல, நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்க போனீங்கன்னா you will get these answers. So the answer for a solution to get UGD is not to get a UGD until these places are panchayats. So our request or our demand as soon as the elections are over is particularly people in the community living strength வச்சிருக்கோம். Why do you want to just leave it? You people need not come to streets, but we can take it as a movement. Now ஒரு தாழம்பூர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு நகராட்சியா கேட்போம், ஒரு பேரூராட்சியா கேட்போம். அப்போ the next demand will be solved. அப்போ நீங்க யூஜிடியா நீங்க ஊராட்சியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது 5 வருஷம் இல்ல, இன்னும் 50 வருஷம் ஆனா அதுக்கான அமெண்ட்மெண்ட் அதுக்கான விஷயம்லாம் வர்றது கஷ்டம். ஸோ இப்படி தான் நம்ம திங்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்னேன்,
sit with you, we'll work it out. எப்படி கொண்டு போறதுன்றது we definitely do. There is one thing about Balaji is he thinks out of the box and he knows the procedures of what needs to be done in what order. We have learnt a lot from him and he has given us the assurance that he is with FOMRA and you can bet on it. We'll encash it completely, 100% we'll encash it. We'll use you for everything that we need, both in guidance and we are behind you to get things done. Thank you so much. நீங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி பேசுகிறீங்க, பாலாஜி கூட சொன்னார் அது ஆரம்பிச்சாச்சு அதோட வேலைகள்னு. ஸோ அது ஒரு மேஜர் திங் வேணும், அந்த பஸ் ஸ்டாண்ட் முடிக்கணும். தோஸ் ஆர் த 2 things at the end of our road இருக்குது. அது ரெண்டும் அவர் முடிக்காத மாதிரி வேலை சொல்கிறாரு. ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அஃபிடேவிட்டில் பார்த்தா there are some criminal cases that are there against you. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், பிகாஸ் people want to know what they are. சார் ஆக்சுவலி என்னுடைய அஃபிடேவிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நில் ரிப்போர்ட் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் அது அவங்க காட்டல. ஓகேங்களா? என் மேலே எந்த விதமான ஸ்டேஷனில் கேஸும் கிடையாது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்றைக்கி 1400 crores இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்துட்டால் கம்பல்சரி கேஸ் இல்லாமல் இருக்காது. ஆனால் இன்னை வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆரும் என் மேலே கிடையாது, எந்த கேஸும் நில். நான் கமிஷன் ஆஃபீஸ்லேயே வாங்கி கொடுத்து தான் அஃபிடேவிட்டில் வச்சுருக்கேன். பட் அதை அவன் கவனிக்கல. ஒரே ஒரு கேஸ் மட்டும், அது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டி கிடையாது. என்னுடைய இது வந்து தேர்டாக வந்து அந்த கேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது கூட பொது சேவை, என்னுடைய இது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், எங்களுடைய சர்ச்சு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்டினுடைய சொத்தை வந்து சர்ச்சினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக. ஆக்சுவலாக எங்களுடைய சர்ச்சு பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து அவங்க 100 days பிஃபோர் வந்து இந்த சர்ச்செல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. 100 daysக்கு அப்புறம் அவங்க எங்கள் எல்லைஜங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. போன பிறகு எங்களுக்கு இன்கம் இல்லை. என்கிட்ட வந்து 400-500 பாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 450 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து எல்லாம் எய்டட், கவர்மெண்ட்லேருந்து சேலரி கொடுத்துடுது. பட் ஆனால் எங்களுடைய ஸ்கூல்களில் வந்து நாங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண முடியல, எங்களுக்கு இன்கம் இல்லை. கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு 10,000 20,000 கொடுப்போம். அதை வச்சு எங்களுக்கு அந்த பில்டிங் கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் டோனாலாம் படுத்து அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் ஒரு பர்சன்டேஜ் போட்டு இந்த எல்லா ஸ்கூலையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெயின்டைன் பண்ணும்போது எங்களுக்குன்னு ஒரு சில இடத்த விற்கணுன்னு நாங்கள் தீர்மானம் போட்டு, அது கூட நான் இண்டிவிஜுவலாக பண்ணலை, எல்லாமே எல்லா சர்ச்சஸ்லையும் பர்மிஷன் வாங்கி தீர்மானம் போடுறோம். போட்ட பிறகு எனக்கு ஒரு சில ஃபாரின் ட்ரிப் இருந்ததுனால நான் வெளியே போயிட்டேன். ஆக்சுவலாக நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி. ஏன்னா நான் வந்து அந்த பவரில் இருக்கிறதுனால என் மேலே கண்டிப்பாக அந்த இது வரும். எங்கள் பிஷப்பு விஷயம் தெரியாது என்ன பண்ணிட்டாரு, ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காரு. எம்ஓஇ சைன் பண்ணும்போது அவனுங்க எப்படி ட்ரிக் பண்ணாங்கன்னு தெரில. பேசுனது ஒரு ரேட்டு, அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேட் போட்டிருக்கு. அவங்க கீழே வச்சு வாங்கினாங்களா மேலே வச்சு வாங்கினாங்களா தெரியாது. நானாக இருந்தேன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். பட் அவருக்கு அது தெரியாதனால அவர் அப்பாவி பாவம் சைன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அக்ரிமெண்ட்டு, ஒரு கிரவுண்ட் ரேட்டு சிட்டிக்குள்ளே உங்களுக்கு தெரியும் 3 கோடி ரூபா போகுது. அவங்க 1.20 கோட் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்த பிறகு அதுக்கு கோட் பண்ணி ஒரு பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்க, அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. ஒரு 15 lakhs மட்டும்தான், பெரிய ஒன்று வாங்கலை, ஒரு 15 lakhs வாங்கியிருக்கோம். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஆல்ரெடி சீட்டிங் பண்ணுன்னு வந்திருக்கான் என்கிட்ட. வந்ததுனால நான் ஃபாரின்லேருந்து வந்தவொடனே அந்த அக்ரிமெண்ட்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது என்கிட்ட கொடுத்த அக்ரிமெண்ட்டில் எதான்னு கேட்டால், இல்லை அவங்க எல்லாம் ஒரு காப்பி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு செக்கு மட்டும் கொடுத்துட்டு போனாங்க, அதை நான் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்றார். நான் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாட்கள் போன பிறகு என்னன்றாங்க, சார் இந்த இடத்த எப்போ எனக்கு ரீச் பண்ணி தரப்போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நான் சொல்கிறேன், எங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டு எதையுமே நீங்கள் கொடுக்கலையே, நீங்கள் கொடுத்தா தானே நான் அது எங்களுடைய ஜெனரல் பாடியில் வச்சு அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நான் ரீச் பண்ணி தரணும். அவ்வளோ கிளாரிட்டி நான் கேட்கல. இல்லை நான் இப்போ எல்லாருமே அந்த ஆப் இருக்கு இல்லையா, மைனேத்தா மாதிரி ஆப் இருக்குது, அது எல்லாமே அஃபிடவிட்ஸ் பார்க்குறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் மேலே எந்த டிஃபால்ட்டும் கிடையாது. லாஸ்ட்டில் அவங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இடத்த ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ட்ரஸ்ட்டு,
இது பொது சொத்து. இல்ல பொது இல்ல சொத்தை வந்து மெயினா நான் கேட்டது எதனால கேட்டாங்கன்னா நீங்க ஏதாவது கிரிமினலா மர்டர் கிட்ட ஏதாவது பண்ணிருக்கீங்களா, அப்புறம் நீங்க வந்து லீடரா வந்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் தான் கேட்டாங்க. இவ்வளோலாம் கிளாரிட்டிக்கு நான் கேட்கல. நானே ஏன்னா இன்னை வரைக்கும் மக்கள் கேட்டாங்க. இன்னை வரைக்கும் என்னுடைய நேம் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன ரிமார்க் கூட என் மேலே கிடையாது. சரி, தேங்க்யூ சார். நீங்கள் எந்த ஆன்லைனில் எந்த ஸ்டேஷனில் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இது எல்லாத்துக்கும் சாட்சி என்ன தெரியுமா, நான் சிங்கிள் மேனாக வரேன். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு சென்னை கார்பரேஷன் கவுன்சிலராக இருந்திருக்கேன். 2 முறை நான் எம்எல்ஏ நிற்கிறேன். நான் ஏற்கனவே இவ்வளோ இது இந்த லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்டில் யாருமே ஒரு 10 பேர் கூட இல்லாத வெளியே வர மாட்டான். ஆனால் நான் சிங்கிள் மேனாக அங்கே வந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய ஹேண்ட் வந்து சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபேண்டாஸ்டிக் சார். ஃபைனலாக எங்களுக்கு வந்து உங்கள் நேம், சிம்பிள், பேலட் பாக்ஸில் என்ன ஆர்டரில் வரும், என்ன பார்ட்டிக்கு நிற்கிறீங்க, அது ஒரு கிளாரிட்டிக்கு ஒரு தடவை மென்ஷன் பண்ணிடுங்க. எப்படி சார்? ஏன் என்னுடைய நேம் வந்து பன்னீர் தாஸ். திருப்பூருடைய சட்டமன்ற வேட்பாளராக நான் நிற்கிறேன். எங்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா பானை சின்னம், பாட் பாட் பாட். ஃபர்ஸ்ட் இருக்கு. நம்பர் 2 மிஷினில் செகண்டாக இருக்குது. உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை வேல்யூவேஷனே மதிக்க முடியாத ஒரு வாக்கு அது. நீங்கள் போடுற அந்த ஒரு வாக்குலேருந்து தான் இப்போ இவ்வளோ கேட்டிங்க இல்லையா, இது எல்லாம் அண்ணன் சொன்னார் பாருங்கள், எங்களுடைய பாலாஜி அண்ணன் எம்எல்ஏ சொன்னார் பாருங்கள், நீங்கள் தீர்மானிக்கிறது அதில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் சார் கேட்டிங்கல்ல, அதே கொஸ்டினை நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ எங்களை எதிர்த்து நிற்கிறாருல்ல, வந்துட்டு போனார்ல பாலு மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா? அவர் பண்ணல சார். அவர் இன்னும் வரலையா? நான் கேட்க போகிறேன் அடுத்ததா. ஏன்னா அவருக்கு 3 மணி டைம் கொடுத்தீங்க. இல்லை அவர் லேட் ஆகிடுது. என்ன அதே கேள்வி தான் எல்லாத்தையும் அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா? ஜென்ரலாக ஒரு டெம்பிள் எதுக்கு கட்டுறாங்க, ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கி எல்லாருமே இருக்கீங்க. இதில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பீங்க, எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருப்பீங்க, ஜாதி மதம் எல்லாத்தையும் பார்க்காம நீங்கள் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க. அவன் அந்த மாதிரியான ஒரு ஆள் இல்லை பாலு. ஒரு டெம்பிளுக்குள்ளேயே தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணது. ரெண்டாவது இந்த அது பேசுவோம் சார், அவர் வருவார், அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் இது சொல்லுங்கள் நீங்கள், அவ்வளோதான். அதனால் எங்களுடைய சின்னம் பானை சின்னம், மறந்துடாதீங்க. ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் ஒலிக்கும். நன்றி.